ஊர்சூட்டுளம்பிடாது உனிக்கண்டனைகிற உன் அழகை காட்டு அருணாச்சலா சையனத்தல்லிற் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரி அருணாச்சலா லாபமீக பெற லாபமே நீற்று லாபமே நூற்றுனை அருணாச்சலா வருபடி சுழலை வந்தன்படியில் வருந்திரும் தளபதி அருணாச்சலா என்போலும் தீநிற இன்புற காத்தனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்னைக்கு குரு பூர்ணிமா. நம்மளோட ஞான குருவான ரமண மகரிஷி மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்ததுலேருந்து அவரோட மகா சமாதி மகா நிர்வாணம் 1950 வரையும் டீச்சிங் மாறவே இல்லை. நான்யார் தான் அந்த ஏகான்ம விவேகத்தில் சொல்கிறார், தன்னை மறந்து தனுவே தான் எண்ணி எண்ணில் பிறவி எடுத்திருதி தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்து தானதலுகாஞ்சார கனவின் விழுத்தலே காண்க. கனவு மாதிரி இருக்குப்பா இந்த ஜெபம், விழிச்சுக்கோங்கிறார். வேக்கப் அப்படிங்கிறார். அதாவது குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமஹா அப்படின்னு சொல்லி அந்த குரு பரம்பரை அப்படியே அந்த ஞான ஒளி அருணாச்சல அருணகிரி சித்தர் தட்சிணாமூர்த்தி சிவன் அவர் தான் ரமணருக்கு அருணாச்சலமாக குருவாயூர் அருணாச்சலான்னு சொல்கிறார். அந்த மலை தான் பகவானுக்கு குரு. அந்த ரமண மகரிஷி நமக்கு குரு. லக்ஷ்மண சுவாமி சாரதாம்மா அந்த தீபத்திலேருந்து ஒரு தீபம் பிரகாசிக்கிற மாதிரி குருவாக இருக்கா. அந்த குரு அப்படிங்கிறவர் இருளை நீக்கக்கூடியவர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தியானம் மூலம் குரோர்மூர்த்திம் ஞான மூலம் தியான மூலம் குரோர் மூர்த்திம் பூஜா மூலம் குரோர் பதாம் மந்திரம் மூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷா மூலம் குரோர் கிருபா அப்படின்னு மந்திரம் எதுனா குருவோட வாக்கியம். அதான் குஞ்சுசுவாமி சொன்னார். வந்ததுக்கப்புறம் எனக்கு முதல்ல உபதேசம் என்ன அந்த அந்த கிட்டன் போகிறது ஸ்கந்தாசிரமத்தில் கேட்ச் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஐத்தாட்டை கேட்ச் பண்ணணும்னு குஞ்சுசுவாமி புரிஞ்சுக்கிறார். நம்மளுக்கு சாதுவமுக்கு பகவான் என்ன சொன்னார், வந்த வேலையை பாருனார். வந்த வேலையை பாருன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரூமில் அவருக்கு உபதேசம் ஆச்சு. பாப்பாஜிக்கு என்ன உபதேசம் பண்ணார் ரமணர், போகிறத கடவுளை பார்க்குற யார் அது யாருன்னு பாரு. கடவுள் தரிசனம் கிடைச்சதுங்கிற கிருஷ்ண தரிசனம். கிருஷ்ண தரிசனத்தை காண்பவன் யார், அந்த கான்சியஸ்னஸ் தான் நீ அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணார். லக்ஷ்மண சுவாமிக்கு விஜயதசமியில் மௌனோபதேசமாக பண்ணார். அந்த மௌனத்தை அப்படியே பிரவாகமாக அந்த முருகனாரை கூப்பிட்டு இவர் மேலே ஒரு கண் வச்சுக்கோன்னு லக்ஷ்மண சுவாமி அந்த சைடு உட்காண்டிருக்கார். அரௌண்ட் 1948 விஜயதசமி அன்னைக்கு அவர் மேலே ஒரு கண் வச்சுக்கோன்னு சொல்கிறார் பகவான். பகவானோட பார்வை உற்று நோக்கும் பொழுது லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார், நான் உள்ளுக்குள்ளே போனேன், நான் யாருங்கிற கேள்வி எழுந்தது. அதுக்கு ஆன்சராக என்னோட ஐத்தாட் உள்ளே போய் பட்டு போயிடுத்து. அதுக்கப்புறம் என் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் அப்படியே ஆத்மானந்தத்தில் ஒரு 6 மணி நேரம் சமாதி நிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் விழிச்ச அடுத்த நாள் உங்களோட அருளால் ஞானம் அடைஞ்சிருக்கேன், அதாவது ஞான சாட்சா்காரம் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் நெல்லூர்லேருந்து தான் வரையலாம், ஆந்திராலேருந்து வரையன்னு சொல்கிறார். எங்கே ஆந்திராவில் நெல்லூர் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடந்த ஒரே உரையாடல். அந்த மாதிரி மலக்கோட்டையில் மௌனகுரு சுவாமிகள் தாய்மான சுவாமிகளுக்கு மௌனத்திலேயே உபதேசம் பண்ணார். அதே மாதிரியே திருவாரூர் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருந்தார். இந்த கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படின்னு திருநெல்வேலி பக்கம் இருந்தார். அந்த மாதிரி எந்தரோ மகானுபாவர் அந்தரிக்கு வந்தனமோ குரு சில டைம் சேஷாதிரி சுவாமிகள் மாதிரி வெரைட்டி அனுகிரகம் பண்ணுறார். ரமணர் மாதிரி மௌனத்தில் அந்த சக்ஷு தீட்சையினால் அனுகிரகம் பண்ணுறார். பாலாஜி சுவாமிகளை சேஷாதிரி சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து இவர் 8 தட்சிணாமூர்த்தி அஷ்டத்தை சொல்லி ஒவ்வொரு அஷ்டத்துக்கும் ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணார் சேஷாதிரி சுவாமிகள். அந்த மாதிரி அந்த குருவோட அனுகிரகம் பிரவாகமாக இருக்கு. ஞான குரு யார் அப்படின்னாக்க, இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது இதுவோ அதே மனமாம். நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றும் என்று விசாரித்தால் ஹிருதயத்தில் என்று தெரிய வரும். அந்த ஹிருதயம் தான் நமக்கு குரு. ஹிருதய குஹார் மக்கே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகம மிதி சாட்சாத் ஆத்மரூபேன பாதி அப்படின்னு பகவான் ஏகஸ்லோகி சொல்லியிருக்கார். அதாவது இந்த சிவபிரகாசம் பிள்ளை ஸ்லேட்டில் எழுதி கேட்டார் பாருங்க குகை நம சிவாயர் கோவிலில். அப்போ நான் யார் என்ற நினைவு சதாகாலமும் பிடிக்கும் உபாயம் என்னன்னு கேட்குறார். நான் என்னும் நினைவை பிடிச்சுக்கணும்.
நான் யாருன்னு திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. எதையோ உற்று நோக்கிறதுக்கு முயற்சி மாதிரி பண்ணால் அந்த முயற்சி பண்ணுறவன் யாருன்னு அந்த நான்குள்ளே லயமாக இருக்கணும், அந்த நான்கிற உள் அனுபவத்துக்குள்ள. அதுக்கு பகவான் வழி சொல்லித்தரார். பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையாமல் அவை யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழுந்தும் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போது இது யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். அப்பொழுது நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும். அந்த இட் ஸ்ப்ரவுட் ஃபோர்த் ஃப்ரம் தட் இன்னர்மோஸ்ட் ஐ ஃபீலிங். அதுதான் அந்த ஞானியார் விசாரம். பகவானோட விசாரம் அப்படியே நடந்துட்டே இருக்கு நமக்கு. அதான் சொல்லுவா ஹம்சஸ்வஹம் சோஹம் ஹம்சஹா அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். அதாவது ஹம்ச காயத்ரி அஜப மந்திரம். அஜப மந்திரம் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் உபதேசம் வந்துட்டே இருக்கு சார். நீங்க பஸ்ல போனாலும் சரி, அருணாச்சலத்தில் இருந்தாலும் சரி, டிராஃபிக்ல மாட்டின்றாலும் சரி, மலைப்பிரதேசத்துக்கு போனாலும் சரி, ஒரே இறைச்சலா இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, நிசப்தமா இருக்கிற கானகத்துக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் 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 அப்படின்னு ஸ்பிரிச்சுட்டே இருக்கேன். அதுதான் நமக்கு ஞானகுரு. அந்த ஞானகுரு தான், அந்த நிஜ நான் தான் ரமணரா வெளியில நான் யாருங்கிற விசாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி உள்ள புகுத்திட்டு, அதாவது ரமணரோட உள்ளது 40 உள்ளது 40 உபதேச உந்தியார். அது ரெண்டுத்தையும் நம்ம படிச்சாலே உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தலே அது கண்மம் பக்தியும் முந்தி பர அது யோக ஞானமும் முந்தி பர. கர்மண்ய யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம். கண்மம், பக்தி, யோக, ஞானம். இது 4த்துக்கும் என்ன இது 4த்துக்கும் எது சமம்? உதித்த இடத்தில் ஒடுங்கி இரு, சிவனேன்னு இரு. அந்த நான்கிறது எங்கே ஸ்புரிக்கிறதோ அந்த ஒரிஜினல் பிளேஸில் நீங்கள் உடனே பிளேஸு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. இது சப்ஜெக்டிவ் டீச்சிங். இது நான் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற அனுபவம். நான் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாமல், அதனால தான் கம்பீரம் சேஷை இருக்கு ரமண பகவான் சொன்னார் விசார சங்கரமில் என்ன சொல்கிறார், லெட் த காப்ஸ் லைக் பாடி பி லைக் காப்ஸ். பிணமாக இருக்கிற உடம்பு, ஜடமாக இருக்கிற உடம்பு பிணமாக வச்சுக்கோ அப்படி நினச்சிக்கோ. இப்போ இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுன்னு நான் என்ற வார்த்தையை சொல்லாமல் யோசிச்சுப்பார். அப்போ நான் அப்படிங்கிறது அந்த நான் தான். அந்த நானில் அப்படியே லயமாகி அந்த நானோட அனுபவித்து ஒன்று இருக்கிறது தான் நமக்கு ஆத்ம விசாரம். அந்த ஆத்ம விசாரம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சமயத்துலலாம் அழகாக அருணாச்சல பக்தி பண்ணுறதுக்கே ஒரு பறவைக்கு சாதுவம் சொல்வார், 2 இறக்கை, 1 ஞானம் 1 பக்தி. அந்த பக்தி தான் நமக்கு என்ன அருணாச்சல அக்ஷர மணமாலை. புல்லறிவே துரை நல்லறிவே துரை புல்லிடையே அருள் அருணாச்சலா. நீங்கள் அருணாச்சலான்னு சொன்னால் நான் யார் ஆத்ம விசாரம் பண்ணுற மாதிரி நான் ஆத்ம விசாரம் பண்ணுங்க. அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் அருணாச்சலா அப்படின்னு சொல்லுங்க. அந்த அருணாச்சலம் அப்படின்னா அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அதனால நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாத அருணாச்சலா. இதோட கிளிம்ஸை கொடுத்துட்டு எனக்கு மோசம் பண்ணிவிடாத என்ன அப்படிங்கிறார். விட்டிட கட்டமா விட்டிடாத நீர் விட்டிட அருள் புரிய அருணாச்சலா. வீடு விட்டத்தில் பையவன் வீடு காட்டு நீர் அருணாச்சலா. வீடை கொடுங்கிறார் எனக்கு. வீடு என்ன வீடு? ஞான வீடு சொல்றார். அதை வேணிக்கிறதுனால இந்த வீடும் கிடைச்சிடும். நகைக்கில வேண்டிய நாடே நகையிட்டு பாருங்க அருணாச்சலா. ஓம்கார பொருள் ஒப்பையுள்ள உனையார் அறிவார் அருணாச்சலா. ஒன்று அறிய முடியாது. ஏன்னா நம்ம அருணாச்சலமா அந்த ஸ்டேட்ல அபைட் ஆகலாமே தவிர அப்ஜெக்டிவா அருணாச்சலத்தை அறிஞ்சிக்க முடியாது. இப்போ அப்ஜெக்டிவா அறிஞ்சிக்க முடியாதுன்னா என்னன்னாக்கா, இது ஒரு சமாகன் பேக்கெட் சார். சமாகன்னு சொன்னேன்னா இது கோல்டுக்கு யூஸ் பண்ற சமாகன் தெரியும். ஓகே, இது ஒரு சிந்தூர டப்பா. என்ன இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸா, இது ஒரு சார்ஜர். இந்த மாதிரி அருணாச்சலத்தை நம்ம அறிய முடியாது. அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த நான்குள்ள போய் நிஷ்டையில் இருக்கும். நம்ம ஆத்ம நிஷ்டையில் ஆத்மாராமண ரமித்திருக்கிறது தான் அருணாச்சலம். இப்போ டாக்ஸ் வித் ரமண மகரிஷியில் ஒரே ஒரு குவிக் பேசேஜ் பார்த்துட்டு இன்னைக்கு குரு பூர்ணிமாவை பூர்த்தி பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக எடுக்கிறேன். பகவான் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு பார்க்கலாம். Even as the hand is cut off, one must remain unaware of it because Bhagavad Gita declares that the self is different from the body. அப்படின்னு டிசைபிள் கேட்குறார் டாக் நம்பர் 343. அதாவது கையை எடுத்துட்டா கூட அவேர்னஸ் போலேன்னு கேட்குறாரு. அதான் பகவான் சொல்றார், ஞானா கன்சிஸ்ட் இன் பீயிங் அன்அவேர் ஆஃப் த பெயின் ஆஃப் த இன்ஜுரி. ஞானம்ங்கிறது பகவான் சொல்றார் பெயின் இல்லாத நிலை ஞானம்னு நினச்சிக்காத. அப்போ என்னன்னாக்கா physical pain only follows body consciousness. இந்த உடம்பு கான்சியஸ்னஸ்னால தான் பகவான் சொல்றார் உடம்பு வலிக்கிறது. பாடி கான்சியஸ்னஸ் இல்லைனாக்கா physical pain இருக்காது. மனம் being unaware of the body cannot be aware of its pain or pleasure. அதனால pain are dependent on the ego. They cannot be without the I.
ஐ இல்லாமல் நான்கிறது உதிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வலிக்கிறதுங்கிறது உதிக்கும். அதனால் அந்த நான்கிறதுல லயமாக இருந்தாக்க நமக்கு வலி இருக்காதுன்னு பகவான் இன்றைக்கி மெசேஜ் கொடுத்துருக்கார். இதோட இன்றைக்கி ஸ்டாக்ஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கும்மிப்பாட்டு பாடணும்னு ஆசை, சாது ஓமோடது. அது ஆனால் இப்போ அவ்வளோ ரமணச்சரித கும்மி. நீங்கள் என்னோட அருணாச்சல சிவா 2 நிமிஷம் சொல்லிகிட்டே இருங்கோ, நான் அதை இப்போ எடுத்து பாடிட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இது வந்துடுது. சாந்த சமுதிர ரமண நடி அவதார சரித்தை இசை போமடி காந்தகருள்வளை கண்ணனடி கலிகால துதித்த கடவுளடி கும்மியடி அருட்கும்மியடி ஒன்றாய் கூடி குருபத கும்மியடி அம்மையடி நமக்கப்பனடி ரமணாயன கும்மியடி நாடியும் மூச்சும் அடங்கிடவே உள்ளே நான் யாரென தேடி கண்டானடி கூடிய ஆன்மகுகையினிலே ஹிருதய குகாரம் கூடிய ஆன்மகுகையினிலே இனி கூற்றன் இல்லா வாழ்வு கொண்டானடி ஊனூடல் யாவும் மறந்தானடி நிஷ்டை ஊன்றி உலகை துறந்தானடி ஆன்ம சமாதியில் ஆழ்ந்தானடி பாதாள லிங்கத்தில் அமர்ந்தானடி தானே அனைத்தும் என தெளிந்தே குரு தட்சிணாமூர்த்தியாய் விளங்கியானடி வானம் பூவியும் பகவான் ரமண மகரிஷி என்றே வணங்கிற்றடி பகவான் ரமண மகரிஷி என்றணங்கிற்றடி பகவான் ரமண மகரிஷி என்று வணங்கிற்றடி. குரு பூர்ணிமா நம்ம எங்கே இருந்தாலும் அருணாச்சலத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு அருணாச்சலத்திலே லயமாக இருப்போம். அந்த 4 நிஷ்டையை மறக்காமல் இருக்கும். அந்த நானை விடாமல் என்னை விடாமல் இரு, அப்போ உன்னை விடாத சரணம் எனக்கு கிடச்சிரும்னு அருணாச்சலத்தை வேண்டிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழி கணையால் நல்லலை பதத்தில் நாடியிற்கொள்ளும் அருணாச்சலா நோக்கியே கருதுமை தாக்கிய பக்குவம் ஆக்கினை ஆண்டல் அருணாச்சலா என்போரும் தீனரை இன்புற காத்தனை என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.